ஆர்வமாக இருந்தது வாழ்வின் உண்மை தொகுப்போடு கந்தசாமி சேகர் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணியக்காகம் மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் படைப்பால் படைத்த அனைத்து படைப்பாளருக்கும் மற்றும் இன்றைய காலை சிந்தனை தந்த அனைத்து சிந்தனையாளருக்கும் காலை தொகுப்பாளருக்கும் இன்றைய நாளில் படைப்பால் படைக்கும் அனைத்து சிறுவர் படைப்புகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பானவர்கள் கொஞ்சம் அவசர காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் சில விடயங்களால் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டிய ஏதாண்டு ஒன்று கொஞ்சம் இதாக இருக்கிறபடியாக தடைகளை வென்று வருவோம். வாழ்வுண்மைக்கு செல்வோம். அதுக்கு மாதிரி நன்றி. நான் குறுகிய நேரத்தான் என்று எடுத்துக்கொண்டு நான் என்னை தொடர முடியாது. நான் சொன்ன தானே அந்த கொஞ்சம் காரணங்களுக்கு காமனித்தியாலும் வேலைக்கு தான் முடிக்க முடியும். அது சென்று வரும் சில காரணத்தால் போக முடியாமல் நான் இந்த இனிமேலும் காலங்களில் அப்படி தான் இருக்கும். நான் எடுத்துக்கொள்ள அடுத்த வாரம் தான் அந்த தலைப்புக்குள்ளே ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே தானே இன்றைய அவசரத்துக்குள்ளே நிற்கிறபடியால் சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம். வாழ்வு உண்மை 263வது வாரத்துக்கான தலைப்பு அனுபவ பகிர்வு. உங்கள் வாழ்க்கையை இதுவரையிலே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்கள் அனுபவங்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றோடம் பகிர்ந்து கொள்ள அன்பாக அழைக்கின்றோம். முடிந்த அளவுக்கு அன்பானவர்களே உங்களோட அனுபவம் கொண்டு வாருங்கள். நீங்கள் பகிர விரும்புகிற நீங்கள் அனுபவ பகிர்வு. வாழ்வின்மை 263வது வாரத்துக்கான தலைப்பு அனுபவ பகிர்வு. உங்கள் வாழ்க்கை நீங்கள் இதுவரை எழுதப்பட்ட உங்களோட அனுபவங்கள் உங்கள் அனுபவங்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள அன்பாக அழைக்கின்றோம். ஆனால் அந்த அனுபவங்கள் இப்போ சமகாலத்தில் அது உங்களோட பார்வையில் நீங்கள் அதை கொண்டு வாருங்கள். முடிந்த அளவுக்கு அது இப்பத்த காலத்துக்கு அந்த அனுபவங்கள் தேவையா அல்லது தேவையில்லையா? என்னென்ன அனுபவங்கள் பகிரும்போது சில சம்பவங்கள் தெரியும். இப்பத்த காலங்களில் எப்படி எல்லாம் உலகம் போகுதுண்டு அப்போது அது பல இடங்களில் பல பேருக்கு பல அடிகள் விழுகின்றது, பல படங்களில் பல இதில் நடக்க. ஆனால் அது எப்படி என்ற கருத்துக்கு நான் கடைசியில் தான் எனது அனுபவ பக்கத்தையும் நீங்களும் உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது இப்பத்த காலத்துக்கு அது தேவையா இல்லையானது பகிர்ந்து கொள்ளும் சுருக்கமாக தாருங்கள். அன்பானவர்களே, நான் இன்னும் ஒரு 20 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். இன்று 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் சுருக்கமாக பயிரை தந்து கொள்ளுங்கள். என்றால் நான் அடுத்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சால் இந்த எடுத்து போடுவோம், இல்லை அடுத்த தலைப்புள்ள பகிர்ந்து கொள்வோம். முதல் வந்த உறவு ஒரு முறை சொல்லி பாருங்கள். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ், உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களை உங்களையும் வாழ்வு உண்மையான வரவேற்கும் நன்றி. இணைந்ததற்கு நீங்கள் உங்கள் பக்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப அனுபவம்னா நாங்கள் இங்க வந்ததுதான் இல்லாட்டிக்கு எந்த அனுபவத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இப்ப நீங்க பகிர்ற வாழ்க்கை உங்களோட அனுபவங்களை நீங்க ஒரு பட்ட அறிமுகம் மருந்தானே ஒரு அனுபவம் வந்து ஒரு பட்ட அறிவு என்ன பட்ட அந்த அனுபவத்தை நீங்க பகிரும் போது உங்களோட இப்பத்த காலத்துக்கு அது தேவையா இல்லையான்றது உங்களோட பார்வையில அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எதா இருந்தாலும் கூட அனுபவம் அது பயிர விரும்புறதுல நீங்க பயிர இப்ப நாங்கள் வந்து கூடுதலாக அங்க முதல் வாழும் பொழுது எல்லா பேர பெற்றோர்கள் சாமான் சௌரங்கள் அப்பாவன் சௌரங்கள் இருந்து அப்படி எல்லாரோடையும் கூட்டு குடும்பமா அந்த எல்லாரும் பக்கத்துல இருந்து அப்படி வாழ்ந்த நாங்கள் இந்த பேர பெற்றோரின் அந்த அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்களும் அந்த வயது போனவர்களுக்கு வந்து முதலிடம் கொடுக்கணும்ன்ற மாதிரி. இப்ப ஒரு பஸ்ல போறண்டாலும் எங்க போறண்டாலும் இங்க அளவில் அப்படி கிடையாது. ஆனா அங்க வந்து அப்படி இல்லை. ஒரு அறுபத்து வந்து ஒரு ஃபாதரோ இல்லாட்டி ஒரு சிஸ்டரோ இல்லாட்டி ஒரு மரியாதை இருக்கும். யாரென்றாலும் நாங்கள் பஸ்ஸுக்குள்ள இருந்தா அவர்களுக்கு முதல்ல எழும்பி இடம் கொடுத்துட்டு தான் பிறகு நாங்கள் நிற்போம், அப்படி ஏதாவது செய்வோம். ஆனா அது அந்த பழக்கம் இங்க பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, அதுக்கு போனேன். எங்கட கோயில் சுவாமி, அந்த இங்கத்திய சுவாமி தான், ஏமன் சுவாமி நிக்கிறார். இவ்வளவு நேரமா நிக்கிறார், ஒரு திறமையா இடம் கொடுக்கல.
ஏன்னா அது சாதாரணம், அவரும் சாதாரணமா தான் நினைக்கணும், அவரும் அப்படித்தான் நினைக்கிறார் போல இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை. என்னடா ஒரு ஃபாதர்ண்டா அவருக்கு ஒரு மரியாதை. இந்த பஸ் இந்த இதுல ஒரு வயது போனவைய நான் யார் இருந்தாலும் அப்படித்தான். தச்சமயம் மீது விழுந்துட்டா உடனே நான் எழும்பி எடுத்து கொடுப்பேன். இடம் வேணுமெண்டா கொடுப்பேன், இல்லாட்டி உதவி செய்ய வேணுமெண்டா கேட்பேன். மகளோட இடத்துக்கு போனா ஒரு வயசு போன சரியான அவ தண்ணி இல்லாமல் அந்த வண்டில தள்ளுற வண்டில வச்சு வச்சு கொண்டு வந்து அவர் கணவற்ற இடத்துக்கு ஊத்துவாங்க பூக்கண்டுகளுக்கு. நான் கேட்கணும்னா நான் எடுத்து தரட்டாண்டா வேணாமண்டுவேன். என்ன பார்க்க பாவமா இருக்கா, மேலாம காலம் அப்ப ஏலாம இருந்தது, ஏலாம இருக்கா, நீ எனக்கு உதவி செய்கிறேன். அப்படி அந்த அப்படியான பழக்க இதுகளை இங்க இருக்கிறவைக்கு குறைவுண்டுதான் நான் சொல்லுவேன். எங்கடாக்கள் சில அதை தொடர்ந்து செய்யணும். ஆனா மற்றவர்களோட பார்க்கும் பொழுது எனக்கு அது பார்க்க குறைவாத்தான் இருக்கு. எங்கட நடவடிக்கைகளோ அந்த இதுகளோ கூடுதலா குறைவாத்தான் இருக்குது. மற்றது அங்க வந்து நாங்கள் பெரியவர்களிட சொல்லு, அம்மா அப்பாட சொல்லு கேட்டு வளர்ந்த நாங்கள். அந்த இதுகள் எல்லாம் இருக்கு. இங்க உள்ளவைக்கு குறைவு. அதன்படி நடந்துட்டு நீங்கள் பிறகு உங்களோட அனுபவத்தை மற்ற இப்பத்த காலத்துக்கு அதை சொல்லும் போது உங்களோட பார்வையில் எப்படி உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவார்கள் எங்கடா அது உண்மைதான். இப்ப நாங்கள் எங்கட அம்மா கூடுதலா அம்மாவோட தான் வளர்ந்த நாங்கள். அப்பா வேற இடத்துல வேலை செய்தபடியா. அப்ப அந்த பழக்கம் முழுக்க என்னில இருக்கின்ற உண்மையிலேயே அம்மாவோட நற்பழக்கங்கள் கூடுதலா இல்ல இதுகளும் என்னில எங்கள்ல இருக்குது. ஆனா என்னில இருக்கிறது எல்லாரும் சொல்றோம் அம்மா வேண்டா, நாங்கள் அந்த அம்மா வளர்த்த வளர்ப்பின்படி வளரணும். அது ஒவ்வொரு கிடைக்கிறது தான் அந்த கிடைப்பு. எனக்கு அந்த இது முழுக்க இருக்குது. என்ன எங்களுக்கு அந்த பயத்தன்மை என்னடா இந்த இவ்வளவு காலம் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சொல்லுது? இப்ப அந்த அந்த அனுபவத்தை வச்சு நீங்க நல்லதா நான் இப்பயும் சொல்லுறேன். அது நல்லதா இப்ப கொண்டு வர்றது சொல்ல வேண்டிய விஷயமா அல்லது இல்லையா? ஏன்னடா இப்ப சில இப்பயும் கதை கேட்க ஆக்கள் என்ன கூடுதலா சொல்லக்கூடாது, நான் என்ன புகழ்றேன்னு இல்ல சொல்லக்கூடாது. இல்ல அது சில நீங்கள் நீங்க நடந்தபடியா தானே சொல்றீங்க. இங்க உள்ளவர்கள் அப்படி என்ன சொல்லிக்க நான் சொல்றேன்னா எங்க அம்மா என்ன பழக்கின பழக்கம் தான். நான் மற்றவரோட பேச்சு வேண்டாம அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கிறேன். ஏன்னா நாங்கள் என்ன சொல்லுவேன், நம்ம அந்த நன்மை செய்யாட்டியும் நல்லதா சொல்லாட்டியும் பரவாயில்ல, தீமையா கதைக்க என்ன பற்றி அங்கால போய் இப்ப என்னோட வடிவா கதைச்சிட்டு அங்கால போய் கதைக்க கூடாது. அந்த பழக்கங்கள் இருக்கணும் மங்கள்ல என்ன. ஆனா இப்பத்த காலம் அதான் கூட கொண்டு போகிறோம். ஆனா அது இப்ப அப்படி இல்லை. இப்ப நான் என்னையும் நல்லதா சொல்லல, அது எல்லாருக்கும் அந்தந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அப்படி செய்யணும். ஆனா இன்று இருந்து அதை யோசிக்கணும். முதல் இன்று இருந்துட்டு நாளை இருக்கிறோமோ தெரியாது. அங்க அப்படி இல்லை, வயது போப்பதான் ஆக்களை இறக்குறாரு. இங்க வந்து நாளைக்கு யாருக்கு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப நாங்கள் இருக்கும் பொழுது எல்லாரோடையும் எங்களோட அனுபவங்களை பகிர்ந்து வாழ வேண்டும்னு சொல்லிக்கொண்டு மற்றது இப்போ ஒவ்வொரு இந்த இதுல உங்களோட வேற அந்த மும்மத பன்னீசவுடைய உங்களோட மகளோட போட்டோ படம் அந்த இது பாடல் போட்டுச்சுன்னா மாதாட பாடல் அருள் நிறை மாதிரியே வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பாடல் தர்ஷன் போட்டிருந்தவர் போன செவ்வாய்க்கிழமை அதை கேட்ட நேரம் ஏதாவது அப்படியே நான் உங்களை சொல்லி இல்லை, அழகா சிறப்பா இருந்தது. இவ டிஆர்டில அந்த காலமேல மும்மத பன்னீர்செல்வம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கொண்டு வந்த உங்களுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜி. ஒரு இதை உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். இல்ல உங்களோட பார்வையில இப்ப இந்த இதுக்குள்ள இந்த அனுபவத்தை ஏன் நான் இதை எடுத்துக்கொண்டேன்டா, இப்பத்த காலம் கூட தெரியும் பல பக்கம் நான் இடையில தான் பாருங்க. உங்களுக்கு நீங்க சொல்லி போட்டீங்க அந்த அனுபவம் என்னடா, நீங்க இன்றைக்கு அம்மா அப்பா சொல்லி தந்தது படியும் நீங்க மற்றவைக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தபடியெல்லாம் இன்றைக்கு மற்றவையும் சொல்ற அளவுக்கு இருந்தது. ஆனா நீங்க அதை துணிஞ்சு வந்து சொல்றதா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க செய்ததைத்தான் சொல்றீங்க, மற்ற சொல்றதைத்தான் சொல்றீங்க. அப்ப அது உங்களோட பார்வையில இப்ப இருக்கும்போது சில பேருக்கு அது ஒரு கேள்வியா இருக்கும். ஏன்னா இப்ப காலம் எங்கேயும் அந்த என்ன சொல்றோம் ஒரு கூடாத பின்னால கன பேர் போற மாதிரி வாழ்க்கை சில சம்பவம் நடக்க வைக்க அதுவும் கூட பார்வையில எப்படி இது இந்த அனுபவம் கூட அனுபவங்கள் நல்லவற்றையே சொல்லணும் இருப்பீங்களா அல்லது இல்லாத அது வந்து என்ன சொல்லுங்க அப்படியும் இருக்கணும். அப்படி போறவைக்கு பின்னால போறவே இல்லாதான் புள்ள அவையில நாங்க புள்ள சொல்லக்கூடாது. அந்த அப்படி இங்க எப்படி எல்லாரையும் பற்றியும் ஆரை பற்றியும் அவ கதை கேட்க அந்த ஒரு நல்லதா சொன்னதா கிடையாது. ஆனா அவவோட சேர்றாக்களை நான் சொல்றது, நீங்கள் நான் 3 பேர் சேராம விட்டீங்களா அவ திருந்துவா. இவைகளெல்லாம் சேர்ந்து ஓமோம்னு தலையாட்டுறதால அப்படி சில பேர் தெரிவித்திருந்தாம நாங்களா சொல்றதுக்கு தலையாட்டக்கூடாது. என்ன
பிள்ளையாண்டு சொன்னா அதை பிள்ளையாண்டு சொல்லணும், இல்லாட்டி இது என்னன்னு அது இதாண்டா. எல்லாரும் தானே மட்டும் தானே சில விஷயங்கள்லயே சோழி அண்டி போட்டு விலகி போற காலம் இருக்குதானே இப்ப காலங்கள். அதான் சேர்ந்து இதை கூட சேர்ந்து ஊதுறாக்களை ஒத்து ஊதுறாக்களை விலத்தி நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சிறப்பு. நன்றி நன்றி ராஜி, ரொம்ப நன்றி நன்றி இணைந்து வணக்கம் பகிர்ந்ததுக்கு நன்றி. சேகர். தாங்கள் உண்மையில உங்களோட அனுபவங்களை நீங்க பயிரும் போது இதுதான் நான் ஒரு நீங்கள் நிறைய பேர் வந்து நினைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களோட அனுபவம் அந்த வாழ்வு உண்மைன்றது உண்மையில நான் அது வாழ்க்கையில் இருக்கும் வரை, என் வாழ்க்கை இருக்கும் வரை நான் கண்டிப்பாக அது கொண்டு வருவேன். ஏனென்றால் இந்த இவர் தான் என்ற அடி எனக்கு 3 அடிக்கு பிறகு நான் அதை கொண்டு வரேன் அது சூழல். அதால நான் இந்த சொன்னபடி தங்களோட தாய் தந்தையர் சொல்லி தன்னை எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும்னு சின்னலேருந்து தான் எப்படி மற்றவைக்கு மரியாதை கொடுத்து வந்ததை இப்பவும் அதை மற்றவை சொல்லும் போது சில பேருக்கு எரிச்சலாம், பொறாமைகள் இருந்தான். இப்படி இருந்தாலும் அது பொறாமை குணங்கள் இருக்கு வரும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மீறி அதை சொல்லணும். நீங்கள் செய்ததை சொல்றதுல இங்கே எதுவுமே தற்பெருமை எதுவும் இல்லை. ஆனால் அதை அப்பா வெளிப்படுத்திங்க, கட்டாயம் தேவைதான் என்று அனுபவங்கள் என்று சொல்லியிருந்தீங்க. சிறப்பு. நன்றி ராஜினி அவர்களே. அடுத்த உறவு வஜிதா மாவட்டவர்களையும் வாழ்வு உண்மை அன்பாக வரவேற்கிறது. நன்றி இணைந்ததுக்கு. நீங்களும் உங்களோட பக்க அனுபவங்களும் உங்களோட அனுபவத்தை கொண்டு வாருங்கள். அன்பான உறவு. நன்றி. வணக்கம் சேகர். அழகான ஒரு தலைப்பு. தலைப்புக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது அனுபவமாக நான் தாயகத்தை இந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஏன்னா நாங்க தாயகத்துல ஒரு சமூகமாக நாங்க வாழ்ந்தோம். அங்கு இங்கு நாங்கள் பல சமூகங்களோடு சேர்ந்து வாழ்கின்றோம். இனம், மொழி, அது வித்தியாசமான நிறங்கள், நாடுகள் வித்தியாசமான. அப்ப இங்கு நாங்கள் இணைந்து வாழும் பொழுது ஏன் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒரே நாட்டுக்குள் இருக்கிற நாங்கள் ஏன் வாழ முடியாது என்கின்ற அனுபவமும் கேள்வியும் எனக்கு இருக்கிறது. அந்த கேள்வி சரியான, அது ஒரு நீண்ட ஒரு பார்வையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இங்கு பார்த்தா பக்கத்துல ஒரு வெள்ளக்கார ஃபேமிலி இருக்கும், அங்கால பார்த்தா ஒரு துருக்கி ஃபேமிலி இருக்குது, இங்கால பார்த்தா இந்தியா ஃபேமிலி இருக்குது. பல நாட்டவரோடு நாங்க வாழக்கூடிய இருக்கிறோம். ஏன்னா நாங்க ஓடி வந்துட்டோம். அங்க பார்த்தா பக்கத்துல ஒரு முஸ்லிமாக்கள் இருந்தா போன்ற திரட்டி விடுறோம், ஒரு சிங்களாக்கள் இருந்தா திரட்டி விடுறோம், ஒரு ஹிந்துவாக்கள் இருந்தா திரட்டி விடுறோம், ஒரு கிறிஸ்துவால் இருந்தா உண்ட பகுதிக்கு போ, உண்ட ஏரியா இது என்று நாங்க பிரித்து வாழ்கின்றோம். அது ஏன் என்று எனக்கு அது கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இப்ப இவ்வளவு பேரோட நாங்க சேர்ந்து சந்தோஷமாக இங்கு வாழும் பொழுது அந்த தாயகத்துக்குள் ஏன் அப்படி வாழ முடியாது, முடியாமல் பணமும் கௌரவம் பணம் மட்டும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் நீ மாதிரி தானே எங்கட ஊருக்குள்ள ஒரு இப்ப அதான் கூடிட்டு சில என்ன உதாரணமாக பாத்தீங்கன்னா கொழும்புல எல்லா இனங்களும் வாழ்க்கின்றோம். 4 இனங்களும் மட்டக்களப்புல போய் சிங்கள மக்கள் வாழ முடியாது, யாழ்ப்பாணத்துல போய் சிங்கள மக்கள் வாழ முடியாது. தமிழர் நல்ல குணம் கொண்டு இருக்கு, நல்ல ஒற்றுமை. கொஞ்சம் இல்லைங்களேன், ஒற்றுமைக்கு இருக்குது. நாங்க மூச்சிலையும் பேச்சிலையும் நாவலையும் சொல்லிக் கொள்கிறோமே, இது தவிர அதை இணைந்து வாழ்கின்றோம். கொழும்புல எங்களால வாழ முடியும் என்று சொன்னால் ஏன் எல்லாம் இலங்கை என்பதை எங்கிட்ட சொந்த நாடுன்னு எடுத்துக்கொண்டா எல்லா இடத்துலயும் வாழலாம் தானே, இங்கு வாழ்கின்றோம் தானே. நாங்கள் ஏன் அந்தந்த பிரிவுகளை பிரித்து கொண்டு வந்துட்டு போல அவனுக்கும் உரிமை இருக்குது, நம்மளுக்கும் உரிமை இருக்கு. அங்கே சிங்கள பகுதிக்குள்ள ஒரு தமிழ் பேசுற மக்கள் போய் வாழ முடியாது, வாழ தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்துருவாங்க. இப்ப கூட சில அரசியலுக்கு நம்ம போயில விடுவோம். அரசியல் இல்லை, இது சமூகத்தின் சாபக்கேடுது. நம்ம சமூகத்தின் நம்ம நாட்டில் வாழ்கின்ற சமூகம் நல்லதுக்கு துணிஞ்சு நிக்க மாட்டோம் தானே. நல்லபடியா ஒரு கொஞ்சம் பேர் கொண்டு போறீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள வர மாட்டோம் தானே. ஏன்னடா என் வழி நான் இப்படி உழைச்சிட்டு போகணும் இருந்து நாங்க இங்க வந்து நாங்க அரசியல்லையா வந்து இருக்கின்றோம். எங்களுக்கு காட்டு கிடைச்சவன எந்த காட்டுல வீடு வந்தாலும் நாங்க போறோம். கொஞ்சம் சொல்லிட்டானே மற்றவைக்கு இது என்ன இந்த நாட்டோட தெரியாது, நாங்க வரைக்காரன்னு தெரியாது. இது எங்களோட வந்தவே என்னை விட முன்னுக்கு வரக்கூடாது, இல்லை இன்னொரு அவை நல்லா இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களும் இப்பத்த காலம், முந்தைய காலம் இல்லை, இப்பத்த காலத்துல அது பெருகுது, என்ன பெருகி கொண்டு போகுது. என்ன அந்த பெருகிறது இந்த நாட்டுல நாங்க இணைந்து சேர்ந்து வாழ்றோம்னு சொன்னா ஏன் அந்த எங்களோட தாயக மக்களை நாங்க நேசிக்க விரும்பவில்லை, ஏன் நாங்க விரும்பாம இருக்கின்றோம்.
அது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. அது விடை எப்பொழுது கிடைக்கும் என்பது தெரியாது. விட ஆனால் வராது. ஆமா. விட அந்த அது என்னன்னா சமூகத்துல இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய போயிருக்கு. ஒருத்தர் நல்லது செய்ய போனால் எவ்வளவு பிரச்சனை. அது நல்லது செய்யறவனுக்கு எதிராக இல்லாம பிரச்சனை வரும். இந்த அனுபவங்களை பாய்ந்து மற்ற இது ஒரு 4 பேருக்கு அனுபவம் தான் எனக்கு அது மனசுல இருக்கிறது. அப்படியே ஒரு ஒரு இந்த என்னன்னு சொல்லுவாங்க, அப்படியே கரை படைந்த ஒரு இதாக இருக்கிறது. இதை அடுத்து இப்ப எனக்கு சொல்றீங்க, பல எனது பேருக்கு ஒரு வாழ்க்கை நீங்க சொல்ற அனுபவம் இப்ப எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றத பல பேருக்கு ஒரு இதா இருக்கு. இந்த காலத்துல போய் இப்படி கதைக்கிறது என்று அளவுக்கு இப்ப உலகம் மாறிட்டு என்ன இப்ப காலங்கள் மாறலாம், மனிதன் மாறக்கூடாது, மனிதன் மாறாம அப்படி இருக்க வேண்டும். எனது இன்னொரு அனுபவமாக இப்ப நான் என்னன்னா எடுத்த உடனே சில ஆட்கள் என்னை கேட்ட உடனே நான் ஓமுண்டு விடை கொடுத்து விடுவேன். அது எனது நண்பியர் இருந்தாங்க, என்னை கேட்பாங்க, இன்றைக்கு லீவு தானே எங்கேயாவது வாங்க கோப்பி குடிப்போம்னு கேட்பார்கள். நான் அந்த பின்னுக்கு யோசிக்க மாட்டேன். அந்த என்ன நடக்க போகுதுன்னு என்ன இருக்குமா. நான் என்ன செய்வேன்னா, ஓம் நான் வருவேன், நாளைக்கு லீவு தானே, நம்ம போய் இந்த இடத்துல போய் கோப்பி குடிப்போம் நான் சொல்லி விடுவேன். சொல்லிவிட்டு உடனே வீட்டை வந்து பார்த்தா வேலைகள் இருக்கும், ஏதாவது பொறுப்புகள் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் போறதுக்கு பஞ்சியா இருக்கும். அந்த கஷ்டமா இருந்தவன திருப்பி நண்பிகளுக்கு அடிப்பேன். சாரி, அடுத்த கிழமை போவோம்னு சொன்னா அங்க ஒரு முரண்பாடு, ஒரு கோபம், ஒரு சில கோபம் ஒன்று ஏற்படும், ஒரு பிரச்சனை ஒன்று. நீங்க இப்படித்தான் சொல்ற டைமுக்கு வர மாட்டீங்க, அப்ப முதல் சொல்லிருக்கலாம் தானே, அப்படி ஒன்று வரும். அதே அது நிறைய அந்த இதோட கோப்பி குடிக்கிறத மட்டும் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டேன். இல்ல நீங்க சொன்ன விஷயத்துல அது வர என்னடா அது வந்து ஒரு எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் உங்களுக்கு பிறகு வர பிரச்சனை. ஆனா இப்பத்த காலத்துல அது ஏமான பேர் பொய்யும் இதெல்லாம் போய்கொண்டிருக்க. அப்ப அது அதை நினைச்சு மற்றவை நினைக்கிறது. இது நீங்களும் பிடித்த மாதிரி அந்த ஒரு மனதில் எடுத்து மேல சாயத்தை பூசிக்குவாங்க, அப்படித்தானே என்று சொல்லி. அதே மாதிரி கடன் நகை இருக்கட்டும், கேட்டவுடனே ஒரு நம்மளால சுமக்க முடியாவிட்டாலும் நான் அதை யோசிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நான் எனது மகளிடம் சொல்லுவேன், இப்படி இப்படி நடந்தது. அப்ப அவ உடனே ஒரு தரம் என்னோட சொன்னா, நீங்க வாக்கு கொடுக்காதுங்க, யோசித்து சொல்கின்றேன் என்று நீங்க சொல்லுங்க. யோசித்து சொல்கின்றேன், யோசித்து செய்கின்றேன், அப்போ அப்படியே சொல்லுங்கள். செய்து போட்டு நீங்க அவங்க செய்யறதுக்கு நீங்க செய்ங்க. ஆனால் அதை ஒரு தரத்துக்கு 2 தரம் நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களும் அதை எதிர்பார்த்து, இப்ப நான் இன்றைக்கு வாரம் கட்டாயம் அந்த பிள்ளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். யோசித்து பாருங்க, என்னிலையும் பிள்ளைதான். முந்தைய காலம் ஓகே, இப்ப இந்த காலம் சில நேரம் திடீரென்று ஏதாவது மாற்றங்கள் வரலாம். அது சூழல்களுக்கான அல்லது என்னென்ன ஒரு இது தடங்கள் வரலாம். என்னன்னு சொன்னா, நான் கொடுக்குற வாக்குறுதியை நம்பி அவ இன்னொரு வேலையை நித்தாட்டி இருக்கலாம், போகாம இருக்கலாம், எனக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கலாம். யோசித்து பாருங்க. அத நான் என்னெல்லாம் பிள்ளை, அவங்கள பிள்ளை இல்ல, நான் தான் அதை சீர்படுத்த வேண்டும். இப்ப நான் அதை யோசித்து, இன்றைக்கு எனக்கு சரியா இல்ல, ஒருவேளை பாக்குறேன்னு உங்களுக்கு போய் நான் 7 நிமிடம் நான் டெலிபோன் அடிக்கிறேன்னுடாவது நான் சொல்லணும். அந்த இதை நான் கற்றுக்கொள்ள வேணும். நான் படிச்ச பாடம். ஒருவர் கடன் கேட்கிறார் என்று சொன்னா, ஒரு உதவி கேட்கிறான்னு சொன்னா, என்னால முடியுமாட்டாலும் நான் பார்ப்போம், நான் என்னால முடிஞ்ச செஞ்சுதாரேன். அப்படி ஒரு ஓம் தாரன் என்று சொன்னோம்னா அவங்க எங்களை எதிர்பார்ப்பாங்க, என்னோட கேட்காம இருப்பாங்க, எங்களை நம்பி இருப்பாங்க. அப்ப இறுதி நேரத்துல நாங்க இல்லைன்னு சொல்லக்குள்ள அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அங்க. அது நான் ஒரு பெரிய ஒரு அனுபவமான ஒரு பாடமாக நான் கற்றுக்கொண்டேன். அடுத்தது ராஜினி சொன்ன மாதிரி காலத்துக்கு நீங்கள் அது அப்படி சொல்றது ஓகே அவங்களோட மனதுல இல்ல இப்பொழுது நான் இந்த 2 இதையும் நான் இப்பொழுது இங்குதான் அதை அதிகமாக புலம்பெயர்ந்த நாட்டுக்கு இருக்கும் பொழுது அதிகமாக வேலைத்தளத்தில் இருக்கிற எனது நண்பர்கள், நண்பிகள் கோப்பி குடிக்கிறதுக்கு இப்படி விளையாட போறதுக்கு, அடுத்தது இந்த மோஸ்கி அதுகள் எல்லாம் நாங்க போறோம். அப்ப அதுகளுக்கு அழைப்பார்கள் சில நேரங்கள்ல. நான் யோசிக்காமல் சில உண்மையில நான் சில விடயங்களை உடனே சொல்லி விடுவேன், டக்குன்னு சொல்லி அவங்களோட மனசு நோவ கூட. சரி நான் வாரனே, மார்க்கெட்டுக்கு போற இல்ல சில நேரம் நடக்க. இன்னொரு நண்பி இருக்கிற பக்கத்துல, துருக்கி நண்பிதான், 9 மணிக்கு பிறகு வந்து கூப்பிடுவா, சும்மா வாங்க ஒரு நடந்துட்டு வருவோம். அவ அதுக்கு முதல் நாள் கேப்பா, ஒரு ஆள் போறதோட 2 பேர் போற நல்லம் தானே. அவன் நான் டக்குன்னு ஓமுண்டு சொல்லி விடுவேன். திருப்பி வீட்டை வந்தா கஷ்டமாக இருக்கும். உண்மையில வேலையை போயிட்டு வந்து அந்த டைம் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். பிறகு வீட்டை வாசல்ல டெலிஃபோன் அடிச்சு சொன்னா கோவிச்சுக்குவா. அதை விட இப்ப கேட்டா, இல்ல நான் பார்த்து சொல்றேன், 7 நிமிடம் வருவேன்,
எதுக்கும் ஒரு அப்படி இருந்தாலும் கூட இப்ப நீங்க பார்த்து சொல்றேன், இப்ப டைம் என்ன உடனே சொல்லாம அப்புறம் சொன்னாலும் கூட அதுக்கே ஒரு தடங்களும் வரலாம். இப்ப இந்த காலம் அப்படித்தான் சில சில அந்த 100% நம்பியிருக்க மாட்டார்கள் எங்களை. அப்புறம் சரி. 100% எங்களை நம்பியிருக்க மாட்டார்கள். அடுத்தது அந்த வாழ்வியல் முறைகளை நான் அனுபவமாக எனது பெற்றோர்களிடம் இருந்து கற்றோம். அவங்கதான் எங்களுக்கு ரோல் மாடல். எனக்கு உண்மையில எனது தாய் தந்தையரிடம் இருந்துதான் நான் எல்லா விடயத்தையும், சமையலா இருக்கட்டும், மற்றவரோட எப்படி கதைக்கிற பேச. எனது தாயார் பாடசாலை போனதாக அவ படிச்சது. அவ வாத்தியார் மகள். அவ எங்களுக்கு படிச்சுட்டாங்கன்னு கேட்டாலே எனக்கு தெரியான்னு சொல்லுவா. அழகா அந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அழகா ஒரு அமைதியான ஒரு தாய் அவ. ஆனா வாழ்வியலை என்ன சொல்லுவா, நீ கல்யாணம் முடிச்சுட்டு போனா அங்க சமைக்கணும், அவங்களோட வாழணும், அவங்களோட எப்படி இருக்கணும், அந்த மாமி மதனி மதிச்சு வாழணும். அந்த அந்த வாழ்வியல் முறைகளையும், அந்த பெரியவர்களை மதிக்கின்ற வாழ்வியல் முறைகளையும் அழகான முறையில கற்று தந்திருக்கிறார். அந்த பள்ளி புத்தகத்தை படிச்சு தரவில்லை, அவர் சொல்லி தந்ததும் இல்லை. பள்ளிக்கு அனுப்பினாங்க, நாங்களாக சேர்ந்துதான் நாங்க படிச்சுக்கோங்க. வாழ்வியல் முறைகள், அவ வாழ்ற முறை அத அடிக்கடி சொல்லுவா எங்கள்கிட்ட. பெரியாக்களுக்கு நீங்க இப்படி செய்யணும், ஒரு இடத்துல மாமா மாமி மரம் மதிக்கணும். எனது மாமிய நான் இதுவரைக்கும் எனது இன்னொரு மாட்டு தாயார் தான் பாக்க. 2 பேரையும் ஒரே தராசுல வச்சேன் என்று சொன்னா அவங்க 2 பேரும் சமனாக இருப்பார்கள். உண்மையில நான் இப்பவும் தான் எனது மதினி மாரோட நான் நீங்க சொல்றது உண்மையில அப்படி வச்சுக்கிறேன். உண்மையை நீங்க அப்படி வந்து உண்மையில அவ மகத்தாகும் வரையும் நான் எங்களுக்கு ஒரு பூசல் கூட நீண்ட என்ன சொல்லிருக்க மாட்டா. நான் அவைய மனம் நொந்ததுமே இல்லை. உண்மையில நாங்க ஊர்ல இருக்கக்குள்ள போனா கூட நாங்க நடந்து போவேன். அடுத்த ஊரு தான், இவர் இல்லா டைம்ல கூட நான் நடந்து போனா தலைய தொட்டு பார்த்து, ஏமா தலைய தொட்டு பார்த்து, ஏமா இந்த வெயிலுக்குள்ள வந்த, கொஞ்சம் இந்த பொழுது சாஞ்சத்துக்குள்ள வந்திருக்கலாமே, இல்ல ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்திருக்கலாமே என்று சொல்லுவா. அப்ப அந்த இந்த தாய் என்னை எவ்வாறு கவனித்தாரோ, எனது தாய் என்ன பெற்ற தாய் என்ன எவ்வளவு கவனித்தாரோ அது போலதான் அந்த தாய் என்ன கவனித்தார். அவ மரணம் அடையும் வரையும் அப்படித்தான் என்னோட இருந்தார். நான் அதிக திருமணம் செய்து மாமி வீட்டுக்கு தான் நான் கொஞ்ச காலம் வாழக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த உண்மையிலே அந்த தாயை நான் மறக்கவே மாட்டேன். இறைவனுக்கு நன்றி சொல்ல வேணும். அது ஒரு அனுபவம் இருக்கு உண்மையில. சில நேரங்கள்ல அந்த விறகு அடுப்புகள்ல அந்த பத்த வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மழை காலங்கள்ல. அப்ப ஊதி பத்த வச்சோம்னா கண்ணால தண்ணி வந்துடும் அந்த ஊதக்குள்ள. கைய புடிச்சு ஒழுப்பி கொண்டு நீ கதிரையில இருமா பாத்துக்கிட்டு நான் ஊதுறேன்னு ஒரு குழல் மாதிரி ஒன்று எடுத்து கொண்டு வந்து அந்த அவ ஊதி எனக்கு கற்று தந்தா. அந்த அதை எப்படி நான் இப்படி குனிஞ்சு தலையை அடுத்ததா அவட அந்த இடத்துல இந்த மூத்த மதினி, இவர மூத்த சகோதரி, மற்ற மதினி மாறலாம் என்னோட அந்த அளவுக்கு உறவு நான் அங்க வாழ்ந்தது தானே. இப்பவும் தாயாரிடம் எனது கணவனோட மட்டும்தான் முரண்படுவேன். எனது கணவனோட மட்டும்தான் நான் வாயாடிப்பேன், பிரச்சனைப்படுவேன், உரிமையோடு சண்டை போடுவேன். இவர் என்ன எனக்கு தெரியாமல் சில விடயங்கள் நடந்திருக்கிறது. அந்த விடயங்கள் ஏன் என்னோட மறைத்தது என்று கேட்டு நான் எனது கணவனோட உரிமையோட சண்டை பிடிப்பனடிய அவங்களோட ஒரு நாள் கூட நான் மரியாதை இல்லாம நீங்க சொன்னதும் இல்லை, அவங்க எனக்கு சொன்னதும் இல்லை. அவங்களோட தம்பி மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மதினி என்று சொன்ன வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை கூட கதைச்சதே இல்லை. உண்மையில நீங்க நான் இன்னொன்று சொல்லிருக்காங்க. இந்த அனுபவத்தை நீங்க பகிரும் போது உண்மையில எத்தனையோ குடும்பத்தை இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றது கண்டிப்பா சரியான குறைவா இருக்கு பல குடும்பங்கள்ல. ஆனால் அந்த பகிர்வை நீங்க இப்படி நடக்கிறேன் இப்படித்தான் எங்களோட மாமா மாமியும் மரணம் அடைந்த போது
ம். மாமா முதல் மரணம் அடைந்தார். நான் இங்க ம். இருக்கும்போதுதான் திரும்ப குறைநிலை மாமி அது அனுபவங்கள். எனது தாய். நான் தாயை எவ்வாறு இழந்தனோ, எனது தாய் ஒரு பெருநாள், நோன்பு பெருநாள் அன்று இங்கு பெருநாளை நாங்க பெருநாளோடு இருக்கும் பொழுதுதான் எனக்கு தெளிவம் வந்தது, எங்கள் மாமியார் மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லி. ஆஹ் எனக்கு எனது தாயை விட அழக அப்படி நான் அழுது விட்டேன். என்னன்னு சொன்னா, அந்த அப்படி ஒரு நல்ல மனசு எனக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் அவ, எனது மாமி. உண்மை இப்பத்த காலத்துக்கு கேட்கும்போது வெத்தின குடும்பத்துக்கு உண்மையில ஒரு இப்படி இருக்கணும் எண்ணம் வருமான நடைமுறைக்கு வராது என்றாலும் அப்படி இருக்குது. எண்ணித்தான் எடுக்கலாம் முடியும். அது நாங்களும் அவையோட இது உங்களை ஒரு கேள்விதான். அந்த அனுபவம் இப்ப நீங்க பாக்குற அனுபவம் வந்து இப்பத்த காலத்துக்கு என்னடா இப்ப நான் அதே இத எனது அனுபவங்களை, எனது பெற்றோர்கள் எனக்கு சொந்த அனுபவங்களை எனது பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்துத்தான் வளர்க்கின்றேன். நீங்க சொல்லிக் கொடுக்க பிள்ளைகள் சொல்றீங்க சரி. ஆனா இப்பத்த கால பிள்ளைகளை கேட்டால் இந்த அனுபவத்தின்படி வாழ விருப்பீங்கன்னு கேட்டா அப்படி சொல்லுவோம். இல்ல, நீங்க 2வது மகள் இப்பொழுது இந்த வாரம் வருகின்றார். இப்ப ஸ்பெயின்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவ வந்து இப்ப ஒரு 1.5 மாசம் மாமியார் வீட்டு தான் நிக்க போறா. திருமணம் செய்த 6 மாதங்கள் மாமியார் வீட்டு, அவ அந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, அவட வீட்டுதான் இருந்தா. அவையும் எனது மகளுக்கு கிடைச்ச ஒரு ஹிப் தான். என்ன மாதிரி தான் எனது மகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அவங்களும் இந்த ஒரு 6 சகோதரங்களோட சேர்ந்துதான் நான் 2-3 தடவை அவங்களோட வீட்டை போய் அந்த எனது மகள் எவ்வாறு இருக்கின்றார் என்பதை நான் கண் பார்த்தேன். அவ அந்த வழி நடத்துற இன்னொரு முறை கொண்டு வரேன் நினைக்காங்க. இன்னொரு தலைப்புகளோடு இருக்கும். ஆனா உங்களோட பயிர் இதை கேட்டுக்கொள்றேன். இது சரியா இப்ப அந்த அனுபவங்களை நீங்க இப்பத்த காலத்துல சொல்வது சரியன்றீங்க அல்லது சரி? இப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த சமூகங்களோட சேர்ந்து இங்க தனித்து வாழும் பொழுது பாட்டி அந்த சில பிள்ளைகளை செய்யும் போது ஒரு உதவிகள், அது மட்டும் எங்களுக்கு தேவையில்லை. அதுனா காசை கொடுத்தா எங்களோட வீடை வந்து கிளீன் பண்ணுவாங்க, எங்களை தூக்கிட்டு போவாங்க. ஆனா எங்களோட உணர்வு ரீதியாக அன்போடு பார்க்கக்கூடிய உறவுகளை நாங்க சம்பாதிக்க வேண்டும். அது எப்படி சம்பாதிக்கலாம்? எங்களோட கணவன் பக்கத்துல இருந்து, மனைவி பக்கத்துல இருந்து, எங்கட பிள்ளைகளிட்ட இருந்தும், எங்கட வீட்டுக்குள்ள இருந்து. நான் தலைப்பா இன்னொரு கொண்டு வரேன். என்னடா இது கஷ்டம் கேள்விகள் கிடக்குது, கணக்கு கிடக்கு. ஆனா நீங்க உண்மையில அந்த அனுபவத்தை பயந்து கொண்டீங்களே, நீங்கள் எப்படி வளர்ந்தது அது நீங்க சொல்லுங்க நேரத்தை கூட்டவில்லை. நீங்க இப்ப சரியாண்டு கேக்குறீங்க தானே. இதை சொல்லிக்கொண்டு மூத்த மகளுக்கு கிடைத்த மாமியாவும் எனது மகள் திறப்பை கொடுக்காம வாங்கி கொண்டாரு. என்னன்னு சொன்னா, அவட உடுப்பை கொண்டு போய் அவ கழுவிட்டு ஓடி வர மாமியாக இருந்தார். ஒரு மகளாக பார்த்தார் எனது மக்களை. அப்ப அவ சொன்னா, எனக்கு கஷ்டமா இருக்குமா இவ அள்ளி போய் கழுவக்குள்ள, நான் திறப்பை கொடுக்க கணவன் மூலமாக சொல்லி, இதுக்காகத்தான் நீங்க வந்துட்டு போங்க, இந்த வீட்டை கதைச்சிட்டு போங்க, பேசிட்டு போங்க, இந்த வீடை கிளீன் பண்ணையும் இந்த உடுப்ப கழுவையும் நீங்க வராதீர்கள், அதை செய்யாதீங்க சொல்லி அப்ப பாருங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் இல்ல. ஒரு தாய் சார கிஃப்ட் அது. நாங்க இறைவனிடம் கேட்கிறோம், ஒரு விதிக்க வேணும். மாமியா நான் மருமகளும் சரி அமைய வேணும், மாமியாவும் சரி அமைய வேணும். அங்கு ஆனா நீங்கள் நான் எடுக்கிறேன் இந்த தலைப்பை குறைநிக்காதீங்க. இன்னொரு முறை எடுத்துக்கொள்றேன். நீளமாக நான் குறைநிக்காதீங்கள், அன்பான உறவை குறைநிக்காதீங்கள். ஆனா நீங்க இப்ப தேவை என்று சொல்லியிருந்தீங்க, அனுபவங்கள் கண்டிப்பா தேவை என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் கட்டாயம் இந்த தலைப்பு கொண்டு என்னன்னா இது முக்கியம். இப்ப நீங்க உண்மையா நடைமுறைய நடக்கிறத கொண்டு சொல்ல வைக்க பரவாயில்ல. அது அருகி போய்க்க அதை கதைக்கிறது பிரச்சனை இல்லை. அது மற்றவைக்கு அருக வைக்கவே இருக்கிறவே இல்லை, அதை பிரிச்சு வைக்கிறவே இருக்கிறவே இல்லை. அவையில் எங்கேயாவது யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் அவையில் திருந்தாட்டிங்கன்னா காதுகளில் விளையாட்டும், அந்த பாதைக்காவது விளையாட்டு. நான் கண்டிப்பா இந்த தலைப்பை கொண்டு வரேன் இன்னொரு முறை. உண்மையிலே சமூகத்துக்கு தேவைன்றதை சொல்லியிருந்தீங்க. நன்றி நன்றி. ராஜினி அலுவலகம் சொன்னார்கள், அனுபவம் வந்து கண்டிப்பா நான் வேற முடிக்கல வர குறைநிக்காய்க்கு அன்பானவர்களே, நான் கண்டிப்பா இந்த டைமுக்கு முடிக்கணும். யாருமே இந்த அனுபவங்கள் கண்டிப்பா தேவை என்று சொல்லிங்க. அது வாழ்ந்து காட்டும் போது 2 உறவுகளும் இப்போ இந்த வாழ் உண்மையில ஒவ்வொரு நிகழ்வுக்கு வந்து இணைந்து கொள்ற உறவு, அது வாழ் உண்மையா ஒரு மனிதன் வாழ்க்கையில உண்மை அருகி போற நேரங்கள்ல இது வந்து உங்களை நீங்கள் நடைமுறை செய்ததை வந்து மற்றவைக்கு முன்னால வெளிப்படுத்தி கதைக்கிறீங்க. இது கேட்கிறவ யாரா இருந்தாலும் இந்த காலத்துல சில பேருக்கு போலி இப்ப நடிச்சுட்டு போறாண்டு மனதுகளுக்கு உறுத்தும், சில பேருக்கு உறுத்தும். ஏனண்டா அப்படியான காலம் என்றால் இப்ப நடக்க
நடக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2 பகுதின்னு சொன்னீங்க, உங்களோட கணவன் வீடும் மனைவி வீட்டையும் பார்க்கணும். எண்ணி கணக்குறதான் இப்போ எடுக்கலாம் ஒழிய அப்படி பார்க்கறது பல பேர் அந்த பக்கம் இல்லை. ஒன்று கணவன் வீட்டு பக்கம் அல்லது மனைவி பக்கம். மனைவி பக்கம் தான் அதிகமான இடங்கள்ல நடக்குது. என்னடா இங்கே பாருங்க யூடியூப்ல இவ்வளோ நடக்குது சம்பவங்கள். அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி எத்தனையோ வெளியே வருது. ஆனால் இன்றைக்கு அதை பார்த்துட்டு எங்களுடைய சந்ததிகள் கூட எவ்வளவு மாற்றங்களை கொண்டு போயிருக்கிறோம். ஏனென்றால் இது என்ன அந்த அனுபவங்கள் இனிமேல் காலத்தை சில பேர் சொல்லியும் அது ஏனென்றா அது கடைப்பிடிக்க இல்லாது, தங்களால் தான் இப்படி வாழ்ந்திருக்க இல்லாது வேறு மாதிரி வாழ்ந்துட்டேன்றதுக்காண்டி அதை சொல்லுவீங்க. அப்படி இந்த காலத்தில் இருக்க முடியுமா? அது இல்லை, முடிஞ்சா இருக்கலாம். ஏனென்றா அந்த உறவுகள் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பக்கம் உறவுகள் சேர்த்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக இருக்கலாம். அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனை தான் வாழ்க்கை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அது கூட எப்படியாவது 1 2 இருந்து இழுக்கும் தான். நாங்கள் விழுத்தோணுமோ அது தண்ணக்கூடாதுன்னு அப்படி இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, நானும் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இனி வரும் காலத்தை அதில் சொல்லவும் மறந்துவிட்டேன். மூத்தோர்களை போற்றும் மாதமாக இந்த மாதமும், மற்றது சமூக இந்த ஆண்டு ஒருங்கிணைக்கும் 2025 ஒருங்கிணைக்கும் சமூகத்தோடு ஒருங்கிணைக்கும் ஆண்டாயும் இந்த ஆண்டையும் எடுத்துக்கொண்டுவோம். ஆனால் உண்மையில இந்த மாதத்தில் நான் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் அதை எடுத்துக்கொண்டு தான் எடுத்துக்கொண்டு வந்த இந்த வருடங்களில் சில பக்கங்கள். ஆனால் மூத்தோர் மாதிரி நான் அதை சொல்லி ஆகணும் என்றால் பல குடும்பங்களில் பல பக்கங்களில் பல மூத்தவர்கள் எவ்வளவு வேதனைக்குள்ள ஆகிரியம். ஆனால் வெளியில் போலியான வாழ்க்கையும் போலியான நடைமுறைகளும் தான் நடக்குது. ஆனால் இன்னொரு தலைப்பில் கொண்டு வரேன். கண்டிப்பாக இந்த தலைப்பை இந்த ஞாபகம் வச்சுருங்கள். கணவன் பக்கமாக மனைவி பக்கமாக அதிகம் சந்தோஷமாக இருக்கிறன்றதும் இன்னொரு தலைப்புகளை கொண்டு வரேன். இந்த மூத்தோர்கள் ஏனெண்டா சில பேர் கொண்டு வருமான இறந்த பிறகுதான் பல பேர் அதை கொண்டு வந்து சொல்லவே முடியும். இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வைத்தாமட்டவர்கள் என்று சொன்னார்கள். நான் இப்பவும் அப்படித்தான் பார்க்குறேன் என்று சொன்னீங்க. மற்றது பிள்ளைகளுக்கு பக்கம் வந்ததையும் அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீங்க. அதே மாதிரி யாரும் அடுத்த தலைமுறை கொண்டு வைக்க சொல்லுங்கள். ஏன்னா இப்பத்த காலம் எல்லா பக்கமே நடிப்பாக போகிறது. நான் எனது பக்கத்தை என்ன பொறுத்தவரை இந்த வாழ்வு உண்மை கொண்டு வந்தான் 8 வருடம், இந்த மாதம் 8 வருடம் ஆகிறது. அன்பானவர்களே, நான் இந்த மாதத்துக்குள்ளே சொல்கிறேன். அது 28ஆம் தேதி அந்த மாதம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி இதுதான் எனது 8 வருடம். அந்த 8 வருடத்துக்கு பல பேருக்கு பல குடும்பத்துக்கு நான் என்னது பக்க அனுபவங்களை பகிரும் போது பல பக்கங்களில் எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருந்தார்கள். இந்த அனுபவத்தின் மூலம் பல பிள்ளைகளுக்கு தங்கள பக்கங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ விஷயங்கள் செய்துக்கிறோம் என்று. மற்றது பல குடும்பங்களில் இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது கூட எவ்வளவு சமூகங்களை இது நான் ஏன்னா பணம் ஒன்றை வச்சு எவ்வளவு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தோம்ன்றது இல்லாமல் எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்ற வாழ்க்கைக்கு வாழ்றபடியாக தான் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகளுக்குள்ள ஆகியிருக்கிறோம். நான் எனது பக்கத்தில் இருக்கிற பின்னுக்கு வர பேக்ரவுண்ட் எல்லாமே உறவுகளுக்கு நீங்கள் இந்த 8 வருடம் கேட்டுக்கொண்டு வந்த உறவுகளுக்கு தெரியும். எல்லா பேக்ரவுண்டிலும் இப்படி வாழ்க்கையில் வந்தேன் என்ற பாதையும் தெரியும். நான் அடுத்த முறை இன்னொரு தலைப்புகளை கொண்டு வர நண்பான உறவுகளே, நேரமில்லை. நான் குறைக்காங்கள் நான் சில காலங்களுக்கு கொஞ்சம் நேர்ந்தான் குறைத்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நான் நான் மாட்டேன் தான் என்றாலும் அவசரமாக போக வேண்டிய நேரத்தில் நன்றி உறவுகளே. இன்று இணைந்து கொண்ட உறவு ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் பஜிதம் போன்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, மற்றும் இந்த பாமு டிவிக்கும் நடாமணிக்கும் வாணியக்கா தொழில்நுட்பத்தில் செய்த வாணியக்காக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை கேட்டுக்கொண்டு வந்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த பால் உண்மையை கேட்டுக்கொண்டு வந்த இணைந்து கொண்ட உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சேகர் அவர்களை தொடர்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாழ்வின் உண்மை தொகுப்படுகன் சாம். சேகர் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.